ஹாய், என் பேர் அபிஷேக். நான் வந்து ஹேட்டான்லேருந்து வரேன், ஸ்ரீலங்கா தான். நான் வந்து இப்போ ஒரு அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் படிச்சுக்கிட்டு இருக்கேன் என் டிகிரி ப்ரோக்ராமை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு கிரிப்டோவை பற்றி எப்படி தெரியும்னு எனக்கு அண்ணா ஒருத்தர் சொல்லி தான் தெரியும். அதுக்கு ஒரு 1.5 year முன்னுக்கு. ஆனால் அவர் சொன்னாலும் இப்படி காசு சம்பாதிக்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னாலும் அதில் பேசிக்கான ஒரு நாலேஜ் என்கிட்ட இல்லை. எங்கள் அண்ணா படிக்கும் போது நான் அவர்கிட்ட சும்மா ஐடியாஸ் கேட்டிருக்கேன். ஆனால் அவர் படித்தோம் அவருக்கும் அது செட் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த கிரிப்டோ இதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் இயர் தான் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணேன். எப்படி கிரிப்டோ ஒன்று இருக்குது அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று எடுத்து பார்ப்போம், கொஞ்சம் தேடி பார்ப்போம் அப்படின்னு. அப்போ நான் விதவிதமாக இடங்கள் கொஞ்சம் தேடி பார்த்தேன். நாலேஜ் யூடியூப்ஸில் அப்படி இப்படி படித்தேன். ஆனால் இருந்தாலும் ஒரு நல்ல மென்டர் இருந்தால் நம்ம இதில் நல்லா சக்ஸஸ் பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ நான் கோர்சஸ் தேடினேன். ஸ்ரீலங்காவில் மெயினாக எனக்கு தமிழில் ஒரு கோர்சஸுமே கிடைக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிங்களத்தில் தான் எனக்கு நிறைய கோர்ஸ் கிடச்சி. என்னத்தான் நம்ம மற்ற லாங்குவேஜஸில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நம்மகிட்ட ஓன் லாங்குவேஜில் படிக்கிற மாதிரி எதுவுமே வராது. ஸோ அப்போ நான் அப்படி தேடி எனக்கு கிடைக்கல. கடைசியில் சிங்களத்தில் ஒரு இதில் ஸ்டார்ட் பண்ணுவோன்ற அளவுக்கு போயிட்டேன். அப்போ திடீர்னு எனக்கு ஒரு இன்ஸ்டாவில் ஒரு ஆடில் தான் நான் காயின் அகாடமி அக்கௌண்ட்டை பார்த்தேன். அப்போ ஸோ அவங்களோட இதை தேடி பார்த்தோன்னே அவங்களோட யூடியூப் சேனல்லாம் வீடியோஸ் பார்த்தேன். ஸோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. கணக்காக நான் அந்த பார்த்த டைமில் அவங்க 2 to 3 days அப்புறம் தான் அந்த இன்ட்ரடக்ஷன் செஷனை செஞ்சாங்க. அப்போ நான் அந்த யூடியூப்பில் அந்த இதில் 2 வீடியோஸ்லாம் போடுவாங்க, அந்த இதை செஞ்சாங்க. அப்போ நான் அதில் போய்ட்டு ஜாயின் ஆனேன் எனக்கு ஒரு ஃபிட் இருந்துச்சு. அப்போ அவங்கள்ட்ட இது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் டீம்கிட்ட எல்லாம் பேசிவிட்டு அப்போ நான் கிளாஸ்க்கு ஜாயின் ஆனேன். ஃபஸ்ட்டாக வந்து அவங்க ஃப்ரீ செஷன் ஒன்று கொடுத்தாங்க. அப்போ அதில் பார்த்து எனக்கு சாட்டிஸ்ஃபை இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கோர்ஸ் சேர்ந்தேன். இங்கே ஜாயின் வந்து நான் இப்போ கிரிப்டோ இந்த காயின் ட்ரேட் அகாடமி பற்றி சொல்லணும்னா உண்மையாலுமே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லணும். எனக்கு இது வரைக்கும் படித்து கொடுத்தது எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாமே ஃபுல் பேசிக்லேருந்து படித்து கொடுத்தாங்க. இப்போ கிரிப்டோ கரன்சிங்கிறது ஒரு வேர்டு நமக்கு தெரியும் அது என்னென்னு, ஆனால் அதுக்கான மீனிங்கை கூட ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணி இதுலேருந்து எப்படி ஹிஸ்ட்ரி வந்துச்சு அது வந்து ஃபுல் நாலேஜை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பாங்க. இவங்க வந்து நீங்கள் ஃபுல்லி ட்ரஸ்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டாக நானும் கூட ஃபஸ்ட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் கட்டினேன். ஏன்னா இப்போ ஃபுல்லாக நமக்கு எல்லாத்துக்கும் ஐடியா தாட் வரும். இப்போ ஃபஸ்ட்டாக கட்டிட்டு இவங்க அப்புறம் ஏமாற்றிட்டு போயிட்டாங்கன்னா என்னென்னு அந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் இல்லை. இவங்க ஃபுல்லாகவே எல்லாம் படித்து கொடுத்தாங்க. எல்லா நாலேஜிலும் இருந்துக்காங்க. உங்கள்கிட்ட அட்மினிஸ்ட்ரேஷன் டீமும் நல்லா எப்போ என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்ககிட்ட கதைக்கலாம், எல்லாம் சொல்லலாம். அதோட இதில் மெயினாக சொல்லணும்னா நம்மளோட லெக்சரர் ரிஃப்கி சாரை பற்றி தான் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லி ஆகணும். உண்மையாலும் அவரை நான் பர்சனலாக அண்ணானத்தை அவர்கிட்ட கதைப்பேன், அவரை பிரதர்னு தான் சொல்லி தான் கதைப்பார். என்ன டவுட்னாலும் அவர்கிட்ட பர்சனலாக கேட்டுக்கலாம், இல்லாட்டி கிளாஸ்லேயும் கேட்டுக்கலாம். அவர்கிட்ட ஸ்டடிங் அந்த மெத்தட் வந்து உண்மையாலும் நல்லாயிருக்கும். ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான் நமக்கு எல்லாமே படித்து கொடுப்பாரு. எல்லாம் என்னென்ன டவுட் இருக்குது பேசிக்லேருந்து வந்தவர். இவர் வந்து உண்மையாலும் நமக்காக நல்லா மெனக்கிடுவார். இப்போ சார் வந்து டாஸ்க் கொடுத்தாங்கன்னா அதை செய்யுங்க, இது இப்படி செய்யுங்க. அவர்கிட்ட ஓன் ட்ரேடிங் பிளான்லேருந்து பர்சனல்லேருந்து எல்லாத்தையும் நம்மளோட ஷேர் பண்ணுவார். எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுத்து எந்த டைமில் எப்போ டவுட் கேட்டாலும் அவர் பார்த்த உடனே அதுக்கு உடனே ரிப்ளைஸ் வரும். ஸோ அது அவருக்கும் மேலே ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். இது வரைக்கும் படித்து கொடுத்தாலும் இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ லாஸ்ட் டே தான் எங்களுக்கு இந்த பெஸ்ட் 12 கோர்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ அது நல்லா போய்கிட்டுருக்கு. எனக்கு வந்து இந்த கோர்ஸில் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். உங்களோட ஃபுல் சிலபஸ் எல்லாமே கவர் பண்ணாங்க. இதுக்கப்புறமா உங்களோட ட்ரேடிங் ரூம் அது இதுன்னு இருக்குது. ஃபியூச்சருக்கு சப்போர்ட்டும் தராங்க. நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு கேட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச யார் வந்தாலும் அவங்க அவ்வளோ பேத்துக்கும் நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எனிவே, தேங்க்யூ.